அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 7/4/2025 தசமி திதி இரவு 8:01 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம் இன்று முழுவதும் உள்ளது. சித்த யோகமும் இன்றைய தினம் முழுமையாக இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மேஷ லக்னம், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரனும் செவ்வாயும், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சனி பகவான், ராகுடன், புதனும் சுக்கிரனும் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? வீடு மனைக்கு பட்டா வாங்க, செல்ல பிராணிகள் வாங்க, அதிகாரிகளை சந்திக்க, மூலிகை மருந்து தயாரிக்க, வியாபாரம் மற்றும் சொத்து விஷயம் பேச நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நல்லவர்களுக்கு மத்தியில் நல்லவராக வாழ்வது பெரிதல்ல. கெட்டவர்களுக்கு மத்தியில் நல்லவராக வாழ்வது தான் மிக கடினம். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அல்லாதவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் யாருடன் பழகினாலும் யார் மத்தியில் இருந்தாலும் தன்னுடைய தனித்தன்மையை இழக்காமல் எங்கும் எப்பொழுதும் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சந்திரன் அவருடைய சொந்த வீட்டிலேயே இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்களும் சொந்த வீடு வாங்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ நம்ம கையில் இருக்குது, எவ்வளோ ரொக்கத்துக்கு நாம் இடம் பார்க்கலாம், மீதி எவ்வளோ லோன் தேவைப்படும், மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும், இந்த மனக்கணக்கு இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. அதனால் வீடு கட்டுற வேலையும் விறுவிறுப்பாக சிலருக்கு போய் கொண்டு இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் இருக்கிறதுனால புகழ்பெற்ற சில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க. வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய, வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள், நினைப்புகள், கனவுகள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மேற்கொண்டு அவங்கள எதில் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறும். எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தாய் வழி உறவினர்களும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எவ்வளோதான் சிக்கனமாக இருக்கலான்னாலும் முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு செலவு மறுபடியும் அக்கம் பக்கத்தில் கை நீட்ட வைக்குதுங்கிற மனக்கலக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. 10ஆம் இடத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உயரதிகாரிகளும் வளைஞ்சி உங்ககிட்ட பேசுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
பழகுபவர்கள் தந்துவிட்டு போகக்கூடிய பரிசு வலியாகவும் இருக்கலாம். அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கு வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதே. ஆமாங்க, 10 வருஷமாக ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி நம்மளை கவிழ்த்துட்டு போயிட்டாரே அப்படின்னு ஒரு சிலர் நினச்சி நாம் வருத்தப்படுவோம், வேதனைப்படுவோங்க. ஆனால் அதையே ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம், நம்மளை அவங்க தோற்கடிச்சிட்டாங்க, நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க முன்னால் நாம் ஜெயிச்சு காட்டணும், வாழ்ந்து காட்டணும். யார் நம்மளை ஏமாற்றிட்டு போனாங்களோ அவங்க முன்னால் நம்ம கம்பீரமாக இருந்து காட்டணுங்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டி வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்கங்க. ஆனால் உங்களுடைய ராசிக்குள்ளேயே ஜென்ம குரு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் என்ன நடந்தாலும் சின்னதாக ஒரு மனக்கலக்கம் இருக்குங்க. நம்மளை சுற்றி ஏதாவது சூழ்ச்சி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களும் வருங்க. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற தடுமாற்றமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு சூரியன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அரசு காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பேங்க் லோனு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி வியாபாரம் தொடங்குறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது, வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, அந்த மாதிரி முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகுங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். அதே போல் பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட கடையை மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதிகமாக வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, புது இடம் பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தண்ணீரை போல் இருங்கள். தண்ணீர் அமைதியாக இருக்கும் பொழுது தூசுகள் எல்லாம் அடியிலே சென்று அடங்கிவிடும். ஆமாங்க, நீங்களும் அப்படிதாங்க. பல பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடி அமைதியாக இருப்பீங்க, ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டீங்க, அலட்டிக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்களாம் பார்த்துட்டு ரொம்ப அமைதியாக இருந்த, ரொம்ப எளிமையாக இருந்த, ஆனால் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்ட அப்படின்னு பாராட்டும் அளவிற்கு எங்கும் எப்பொழுதும் மனதிலேயே யோசித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மனசிலேயே புது திட்டங்கள் தீட்டி அதை நிறைவேற்றி வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 4 கிரகங்களோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ரொம்ப வருஷமாக உங்கள் மனசில் இருந்த ஏக்கங்கள் அதெல்லாம் சரியாகும், நிறைவேறும். ரொம்ப நாள் குறிக்கோள்கள், லட்சியங்கள் அதெல்லாம் இப்போ வெற்றிகரமாக நிறைவேறுங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து நீங்கள் சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் இப்போ வெளியில் பெருசாக நீங்கள் புகழடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் புத்தகங்கள் எழுதுறது, பாட்டு எழுதுறது, என்ன திடீர்னு கவிஞர் ஆகிட்டீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குற அளவுக்கு கற்பனையிலையும் மூழ்கி கிடப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே சரியாகுங்க. சொத்து விஷயங்கள், பாகப்பிரிவினைகள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. தனஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் ஒரு பக்கம் கடுமையாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி புதுவிதமாக எதாவது நீங்கள் யோசிப்பீங்க. தள்ளுபடி விற்பனை மூலமாக இன்றைக்கி நீங்கள் லாபம் சந்திப்பீங்க. அதே மாதிரி உணவுப் பொருள்கள், கட்டுமான பொருள்கள் இது மூலமாக உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன
சவால்கள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், அதில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு இருக்கிற வேலையில் சின்ன சின்னதாக ஏதாவது உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ரொம்ப நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பழைய சிந்தனைகள் மனசுக்குள்ளார ஓடவிட்டு தனக்குத்தானே சிரித்து கொண்டேயும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உள்மனதிலே ஒருவேளை முடியலாம் அப்படிங்கிற ஒரு சொல், அந்த வார்த்தை கேட்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தாங்க நம்பிக்கை. ஆமாங்க, என்னால் இதெல்லாம் முடியாது, இதுக்கெல்லாம் நான் சரி வர மாட்டேன், இதெல்லாம் முடிக்கணும்னா அதுக்கெல்லாம் நிறைய மெனக்கிடணும், அந்தளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை, அந்தளவுக்கு எனக்கு சக்தியும் இல்லை அப்படின்னு யாராவது எதையாவது தூக்கி போட்டுட்டு போயிருந்தாங்க, என்னால் தான் அது முடியும், எனக்குள்ளார அந்த சக்தி இருக்குன்னு எங்கும் எப்பொழுதும் முடியாதவற்றை முடித்து காட்டக்கூடியவர்கள், நடக்காததை நடத்தி காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், திடீர்னு முன்கோவப்படுவீங்க. நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நாம் தான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாரையும் வருத்தப்படுத்தாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நம்மளை பெருசாக பார்த்துக்கிறவங்க, சொகுசாக பார்த்துக்கிறவங்க, நம்ம மேலே அக்கறை காட்டுறவங்க, நமக்காக மெனக்கிறவங்க யார் இருக்காங்க? நினச்சி பார்த்தா தனிமை தான் தோணுதே தவிர எதுவுமே இல்லையே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி பல போட்டிகளால் கொஞ்சம் லாபம் குறையிற மாதிரி தெரியும். இருந்தாலும் கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நல்லா வேலை பார்க்குறோன்னு சொல்லி எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே செவ்வாயும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் முன்கோபத்தை கொஞ்சம் குறைக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பாதீங்க, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது, அவங்க ஏதாவது கோவப்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். பழசெல்லாம் சில நேரம் சொல்லி காட்டுவாங்க, சரி உண்மையை தானே சொல்கிறாங்க, உள்ளதை தானே சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் அமைதியாக இருந்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சோற்றை விட உப்புக்குத்தான் மரியாதை அதிகம். அதற்காக அதிக அளவு நாம் உப்பை மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருக்க முடியாது. அதுபோல்தான் ஆடம்பரமும் நம்முடைய வாழ்க்கையும். ஆமாங்க, ஆடம்பரங்கிறது ஏதோ ஓரளவுக்கு இருக்கலாங்க. ஒரு முக்கிய நிகழ்வுக்கு போகிறோம், அதில் நாம் ஆடம்பரமாக கலந்துக்கிறோங்க. ஆனால் நிதம் ஆடம்பரமாக இருந்தோம்னா அது வேறு மாதிரி போயிடுங்க. அதனால தாங்க எப்பொழுதுமே எங்கேயுமே அமைதியாக இருந்து அதிக ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவு தாங்க அதிகமாயிட்டே போகுது. 8ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, முக்கியமான கிரகங்கள். 8ல் 5 கிரகங்கள் இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் தவிர்க்க முடியாத செலவுகளும் இருக்குது. அந்த 5 கிரகங்களில் ஒரு கிரகம் முக்கியமான கிரகம், அவர் உங்கள் ராசிநாதன் சூரியன். சூரியனோட சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, ராகுவும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்க சொல்கிறதுக்காகலாம் நீங்கள் மன கஷ்டங்கள் பட வேண்டாம். உங்கள் உள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய பாருங்கள்.
பாருங்கள். உங்களை யாராவது புகழ்ந்து பேசுனா அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏதோ உங்களுக்கு எதிராக அவங்க வேலை பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தங்க. அதனால தான் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. புதுசாக சிலர்லாம் வந்து அப்படியே மேலே விழுந்து பழகுவாங்க. அவங்கக்கிட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. எவ்வளோ பெரிய ரகசியமாக இருந்தாலும் அது உங்கள் மனசுக்குள்ளாரே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆனால் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி மனசை ஆற்றிக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தாங்க வரும். அதனால் ரகசியங்களை யார்கிட்டையும் நீங்கள் கடத்த வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார திடீர்னு ஏதாவது ஒரு கருத்து மோதல் வரும். சாதாரணமாக தானே நான் இதை சொன்னேன், இதுக்கு ஏன் இப்போ நீ சண்டை போடுற, இதுக்கு ஏன் நீ கோச்சிக்கிறன்னு சில நேரங்களில் நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்கள சமாதானப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க. சகோதரங்களும் நம்மளை சரியாக புரிஞ்சிக்கல, யார் தான் நமக்கு இருக்கான்னு சில நேரங்களில் தனிமையில் நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குங்க. புதியவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உங்களை வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள். ஆனால் அன்பு காட்டியவர்களை ஆயுள் வரை மறந்து விடாதீர்கள். ஆமாங்க, அதுதாங்க உங்கள் லட்சியம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அன்பு காட்டியவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. திடீர் பண வரவு இன்னைக்கு உண்டுங்க. சிலர் புது தொழில் தொடங்கிறது, அது சம்பந்தமாக பேசுகிறது, அந்த முயற்சிகளில் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிரபலங்கள் இன்றைக்கி அறிமுகமாகிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஏதாவது உதவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பெற்றோருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்குதுங்க. காரணம், 5 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்காங்க. ராசியை வந்து பல கிரகங்கள் பார்த்தாலே உங்களுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் பவர் அதெல்லாமே உங்களுக்கு இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே சிலதெல்லாம் யூகிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை நீங்களையும் இப்போ வழிநடத்தி கொண்டு போயின்ட்டுருக்கீங்க. முன்ன மாதிரியெல்லாம் வந்து தாமதமாக அப்படியே கொஞ்சம் தயங்கி நிற்காமல் இப்போ வேகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாம் நல்ல காலம் பிறந்தாச்சு, நல்லதெல்லாமே நடக்க தொடங்கியாச்சு. 11ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால அப்பப்போ வயிற்று வலி, தலைவலி, கால்வலி, கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டே இருக்குன்னு சில நேரங்களில் வாட்டமாக இருப்பீங்க. வியாபாரம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபத்தள்ளி கொடுக்கும். புதிய பங்குதாரர்கள் வருவாங்க, பழைய பங்குதாரர்கள் விலகுவாங்க. வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு வேலையாட்களை வேலைக்கு வச்சுக்கிட்டே நல்லது. அதிகமாக உங்களுக்கு முன்பணமும் தராதிங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுடைய திறமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு மேலதிகாரிகள் கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு முன்னேறுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது, பணவரவு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி நடை போடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை எப்படி வேண்டுமென்றாலும் மாறிக்கொண்டே போகட்டும். ஆனால் எண்ணங்களும் வார்த்தைகளும் மாறாமல் இருக்கட்டும். அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகாம். ஆனால் சொன்ன வார்த்தை மட்டும் கடந்து போகாது, மறந்து போகாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு துல்லியமாக, தூய்மையாக, உண்மையாக, உருப்படியாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக
இருக்குதுங்க. புது வேலை சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தேடி அலைஞ்சதெல்லாம் போதும், நாம் 2 பேருக்கு வேலை தரக்கூடாதா அப்படின்னு நினச்சி சின்னதாக கையில் இருக்கிற பணத்தை போட்டு குறுந்தொழில் சிறு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க தான். சின்ன விதை தான் பெரிய மரமாக பெரிய விருட்சமாக வளர்ந்து வருது. அது மாதிரி சின்னதாக ஆரம்பிப்போம், அப்புறம் போக போக பெருசுப்படுத்திக்கலாங்கிற துணிச்சலோட சிலர் புது தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளில் இறங்குவீங்க. அதே மாதிரி வேணான்னு சொன்னால் கூட பெரிய பொறுப்பு பதவியெல்லாம் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. காரணம் நீங்கள் இது வரைக்குமே உண்மையாக இருக்கிறீங்க. அதனால தாங்க உங்களை எல்லாருமே தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. திடீர் பயணங்கள் உண்டு. சிலருக்கு வெளிநாடு போக வாய்ப்பில் இருக்குது, விசா கிடைக்குங்க. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். என்னை பார்த்தா சிரிப்பார், நானும் சிரிப்பேன், எப்படி இருக்கேன்னு கேட்பேன், அவரும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். திடீர்னு பார்த்தா அந்த பக்கமாக திரும்பிட்டு போகிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. காரணம் 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருந்தாலே யாராவது ஏதாவது உங்கள் மேலே கோச்சிப்பாங்க, அல்லது வேற யாராவது சொன்னதை வச்சு அந்த வதந்திகளை நம்புவாங்க. இவங்களுக்கெல்லாம் போய் நாம் விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம். அப்புறம் அவங்களே ஒரு சுற்றிட்டு மறுபடியும் பேசுவாங்க. அப்போ என்னான்னு விசாரிச்சுக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. வியாபார வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி விலகி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சொகுசான வாழ்க்கை இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபம் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வலிகளை கடந்து வந்துதான் வானத்தில் பறக்கிறது வண்ணத்து பூச்சி. ஆமாங்க, அந்த வண்ணத்து பூச்சி சிறகடித்து பறக்கிறத பார்த்தா நமக்கெல்லாம் அப்படியே ரொம்ப பரவசமாக இருக்குது, ஆசையாக இருக்குது, அப்படியே மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் அந்த வண்ணத்து பூச்சி புழுவாக இருந்து மற்ற பறவைகளிடமிருந்து தப்பிச்சு வளர்ந்து இந்த நிலைக்கு வர்றது பெரிய விஷயங்க. ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. இன்றைக்கி 4 பேர் மதிக்கிற அளவுக்கு மெச்சிக்கிற அளவுக்கு நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் கடந்து வந்த பாதையில் எத்தனை கல் முள் இருந்தது, எத்தனை கரடு முரடுகள் இருந்தது, எத்தனை கஷ்டங்களும் அவமானங்களும் இருந்ததுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தாங்க தெரியும். எங்கும் எப்பொழுதும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட ராசிநாதனுக்குரிய பலத்தோட சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். சந்திர மங்கள யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால தாங்க முடியாதுங்கிறத முடித்து காட்டுவீங்க. அப்படியே முகத்தை பார்த்தவொடனே திரும்பிட்டு போனவங்க இன்றைக்கி வழியை பேசுவாங்க. செல்வாக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு வாங்கினதையும் இன்றைக்கி திருப்பி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கீங்க, நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அதாவது அந்த வாட்டர் டேக்ஸு, அதே மாதிரி சொத்து வரி, இதெல்லாம் இதாக இருந்தால் உடனே செலுத்திடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது நடக்குங்க. உங்கள் ராசிநாதனும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதரங்கள் சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் இப்போ ரொம்ப பாசமாக தேடி வருவாங்க. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கும் பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்ப்புகளையும் தாண்டி போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வேலையாட்கள் அமைவாங்க. பரவாயில்ல, இப்போவாது எல்லாம் அமைகிறாங்களேங்கிற சந்தோஷம் இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இன்றைக்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை
நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். சிலர்லாம் ரொம்ப சவால்லாம் விடுவாங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு என்ன பார், நான் எப்படி இருக்கேன் பார், அடுத்த வருஷம் தமிழ் வருஷ பிறப்புக்கு பார், நான் கார்லாம் வாங்கியிருப்பேன், வீடெல்லாம் வாங்கியிருப்பேன் பார், அந்த மாதிரி சிலர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அன்னையோட அந்த பேசினதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் சிலர் பேசவே மாட்டாங்க, மனசுக்குள்ளாரையே திட்டம் போடுவாங்க. அந்த மாதிரி அலட்டிக்காமல் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் உள்மனதுக்குள்ளேயே புது திட்டங்களை எல்லாம் தீட்டி உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் இருக்குது, பணவரவு இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று போராடிக்கிட்டே இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி போராட்டத்தில் வெற்றி பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தாலும் உடனே செலுத்துங்க. இன்கம் டேக்ஸ் விஷயங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய வழக்குகள் அதெல்லாம் கொஞ்சம் விசோர்வம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பழைய கோர்ட்டு கேஸ் விஷயமாக கூப்பிடுவாங்க. தைரியமாக போங்க, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்ததெல்லாம் முடிவுக்கு வரும். இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போட்டுறாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்குங்க. உத்தியோக வகையில் யாராவது குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும், அதை கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். இரவல் வாகனத்தையும் பயன்படுத்த வேண்டாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, விட்டு கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். தட்டி கொடுங்கள், தவறுகள் குறையும். அன்பாக பேசுங்கள், உறவுகள் அண்டி வந்து பிழைக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவங்களை அரவணைச்சி போகிறவங்க, சொந்த பந்தம் வேணும், சாதி சனம் வேணும், நமக்குன்னு 4 பேர் வேணும்னு எல்லாத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, எத்தனையோ கஷ்டங்களை பார்த்தாச்சு, இனிமேல் பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது, ஏதோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி தெரியுது. ஜோசியர்கள்லாம் 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் இன்னும் முடியலைன்னு சொல்கிறாங்க. நடைமுறையில் பார்க்கும்பொழுது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஜோசிய கணக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி போட்டுருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அடுத்தடுத்து உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. தள்ளி போன விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க. பார்க்காம போனவங்க வந்து வழியை பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சந்திரனும் செவ்வாயும் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை ஒரு பக்கம் இருக்கும். அடகில் இருக்கிற பத்திரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு சில பண உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணுறதுக்கு குறைஞ்ச வட்டியில் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். ஏன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரப்படி இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பண வரவு உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையை நீங்கள் இப்போ மாற்றலான்னு முயற்சிக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கடை கிடைக்கும்.
குறைஞ்ச வாடகையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களால் எத்தனையோ பிரச்சனை சந்திச்சிங்க. இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற உண்மையான வேலையாட்களும் இன்றைக்கி அமைவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து அலுவலகத்திலையும் ஒரு அமைதியான சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி கிடைக்கிறதுக்கு மறவாமல் நீங்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தொல்லை செய்யாமல் எப்போதும் தொடர்பில் இருங்கள். யாரும் உங்களை தொலைக்க விரும்ப மாட்டார்கள். ஆமாங்க, யாருக்கும் நீங்கள் தொந்தரவு தர மாட்டீங்க, நல்லா பேசுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் கூட போயெல்லாம் அவங்க கூட நெருக்கமாக இருக்க மாட்டீங்க. எப்பொழுதுமே சின்னதாக ஒரு இடைவெளி பின்பற்றுவீங்க. ஒரு வாகனத்துக்கும் இன்னொரு வாகனத்துக்கும் இடையில் 3 மீட்டர் இடைவெளி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் எல்லார்கிட்டையும் பழகுவீங்க. ஆனால் யாருக்குமே நெருக்கமாக இருக்காமல் என் வழி தனி வழின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னிலை மாறாமல் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3 வருஷமாக முயன்ற விஷயம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். 5 வருஷ போராட்டங்க. ஆனால் இன்றைக்கி அதில் உங்களுக்கு பதில் கிடைக்கும், விட கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி அப்படியே அழுத்து போச்சுங்க. அதில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 10 லட்ச ரூபா சொத்து பிரச்சனை, அந்த சொத்து மதிப்பே அவ்வளோதான். அதுக்கு வக்கீல் ஃபீஸே 20 லட்ச ரூபா ஆகிடுச்சு. எல்லாம் ஒரு அசட்டுத்தனமான ஒரு வைராக்கியம், அசட்டுத்தனமான ஒரு கோபம். அதெல்லாம் இனிமேல் வேணாம், விட்டு கொடுத்தா நம்ம கெட்டு போகிறதில்ல. அந்த நேரம் அவசரப்படாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தோம்னா இப்படியெல்லாம் அவஸ்தைப்பட வேண்டியது இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு புது புது யோசனைகள் உள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. சித்தரை போல் சில நேரங்களில் பேசுவீங்க, சிரிச்சும் சில நேரங்களில் பேசுவீங்க. 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. திடீர் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாமே இன்றைக்கி அதிகரிக்குங்க. அதே மாதிரி சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. வியாபாரம் முடியலை, ஒரே நஷ்டமாக இருக்குன்னு கடையை மூடினவங்க மறுபடியும் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடம் பார்த்துன்னு இருக்கீங்க, கடை பார்த்துன்னு இருக்கீங்க, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாடகை கம்மியாக இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க, உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொன்னாங்க, இன்றைக்கி உங்களை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, அழுதாலும் புரண்டாலும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த உலகம் உன்னை வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருக்கும். தன்னம்பிக்கையோடு போராட கற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்க முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன் கையே தனக்குதவி என்று அடுத்தவர்களை நம்பி ஏமாந்த பிறகு இனி ஏமாறக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதிகள் சந்திரனும் செவ்வாயும் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் எட்டி பார்க்கும். எல்லாரும் கும்பலாக வரிசையாக உட்காந்து சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு மறைந்து போன சில நல்ல விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 வருஷம் இருக்குமா, நம்ம ஃபோன்லேயே தான் பேசின்னு இருக்கோம், இன்றைக்கி தான் நேரில் பார்க்குற அமைப்பு வந்தது அப்படின்னு நெஞ்சுக்குள்ளேயே சின்னதாக ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி நிழலாடி கொண்டு இருக்குங்க. ராசிக்குள்ளார 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியாமல் போகுது, வயிறெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ உப்பிக்குது, ஏதோ டைஜஷன் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் படுற அவஸ்தைன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க.
தண்ணீர் நிறைய குடிங்க, பழங்கள் சாப்பிடுங்க, அதுவும் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. திட உணவுகளை குறைச்சிக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளார 5 கிரகம் இருக்கும்போது சாதாரணமாகவே வந்து செரிமான கோளாறு வரும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7.5 சனியில் வேறு ஜென்ம சனி வந்துருச்சு இல்லைங்களா? இனிமேல் உடற்பயிற்சி தேவை. நடக்கணும், ஓடணும், மூச்சு வாங்க ஓடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக செலவுகள் அதிகமாகிட்டே போகும். பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. அவங்க கூட உட்காந்து பேசுவீங்க. அடுத்ததாக அவங்க என்ன படிக்கலான்னு இருக்காங்க, அடுத்ததாக அவங்க திட்டம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களும் இன்றைக்கி உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்கள்கிட்ட எல்லா வகையிலுமே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திட்டங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சனிப்பெயர்ச்சி எப்படிங்க இருக்குது? ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோங்க. சிங்காதி சிங்கமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோங்க. இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, அடுத்த 2.5 வருஷத்துக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு பார்ப்போங்க. இதுவரைக்குமே கண்டகச்சனியில் நீங்கள் மாட்டிக்கிட்டு எல்லா அவஸ்தையும் பட்டீங்க. எத்தனையோ கஷ்டங்கள் வார்த்தையால் சொல்ல முடியாது. கூட இருந்தே குழி பறிச்சாங்க, நம்பிக்கை கொடுத்து உங்களுக்கு துரோகம் செய்தாங்க, நல்லவங்க மாதிரி நடித்தாங்க. எத்தனை துரோகங்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனையோ இழப்புகள். ஆனால் எதையும் வெளியில் சொல்லிக்க முடியல. காரணம், அந்த தப்புக்கெல்லாம் நீங்களும் காரணமாக இருந்தீங்க. எல்லாரையும் நம்ம நம்பினது தான் நமக்கு இருக்கிற பெரிய தண்டனை. இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. கண்டகச்சனியிலேருந்து இப்போ அஷ்டமத்து சனிக்குள்ளார நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த கண்டகச்சனியை விட இந்த அஷ்டமத்து சனி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காரணம், கண்டகச்சனி நேருக்கு நேராக உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார். அதனால் எப்போ பார்த்தாலும் ஒரு முன்கோபம், சிடுன்னு எரிஞ்சு விழுந்தீங்க. நல்லது எது அல்லது எதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் திணறினீங்க. தப்பானவங்களை கூட வச்சுக்கிட்டு தப்பாட்டம் போட்டதெல்லாம் போய் இனிமேல் தப்பானவங்கள்லாம் வெளியில் போவாங்க, நல்லவங்க வர ஆரம்பிப்பாங்க. மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் அதெல்லாமே வந்து விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி வாரி இறைச்சிங்க இல்லைங்களா, இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் மாறுங்க. இனிமேல் வந்து சிக்கனமாக இருப்போம். நம்ம செலவை நாம் பார்ப்போம், நம்ம வேலையை நாம் பார்ப்போம். நம்ம குடும்பத்துக்கு நம்மளை விட்டால் வேறு யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பு, ஒரு அக்கறை இதெல்லாம் வர ஆரம்பிக்குங்க. அஷ்டமத்து சனிங்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜிசி, பிஆர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. முன்ன மாதிரி இருந்த அந்த முன்கோபம் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. தொண்டை வரைக்கும் வார்த்தை வந்தது, ஆனால் அப்படியே முழுங்கிட்டேன். சொன்னால் பிரச்சனை ஆகிடும்னு அப்படியே திரும்பி வந்துட்டேன். அந்தளவுக்கு ஒரு மனப்பக்குவம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஏற்கனவே கண்டகச்சனியில் மனசில் பட்டதெல்லாம் பேசி நீங்கள் நிறைய மாட்டிக்கிட்டீங்க, சிக்கிக்கிட்டீங்க. ஆனால் இனிமேல் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கும் இனிமேல் நீங்கள் வருவீங்க. உங்கள் பேச்சில், உங்கள் நடை உடை பாவனையில், உங்களுடைய நடவடிக்கையில் சின்னதாக ஒரு முதிர்ச்சி இனிமேல் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அடுத்தவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா உங்கள் கையில் ஏதாவது இருந்தால் கொஞ்சமாக கொடுங்க. அடுத்தவங்களுக்கு வந்து அதிகமாக பணம் கொடுக்கறது, கடனுக்கு கொடுக்கறது, அதே மாதிரி வட்டிக்கு கொடுக்கறது அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதிரையும் போட்டுறாதீங்க. போட்டுட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். அந்த தொகையை நீங்கள் தான் கட்ட வேண்டியிருக்கும். ஏமாந்து போயிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் என்னால் ஆனதை செய்கிறேங்க, ஆனால் பேங்க் லோனுக்கெல்லாம் நான் வந்து கேரண்டர் கையெழுத்துலாம் போட முடியாதுங்க அப்படின்னு தெளிவாக நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க. அதே மாதிரி இவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு யாருக்கும் அறிமுகம் செய்து வைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு காலத்தில் அந்த நேரத்தில் அவர் நல்லவராக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க. இன்றைக்கி அவர் மாறி இருக்கலாம்.
அதை சொல்லி நீங்கள் மற்றவங்க வந்து அந்த மாதிரி உங்களை வந்து ஏதாவது சொல்லி குறை சொல்லிடக்கூடாது. அதனால் யாரையும் வந்து நீங்கள் அறிமுகம் செய்து வைக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சாதாரணமாகவே சண்டை வரும், சந்தேகம் வரும். அதனால் கொஞ்சம் மனம் திறந்து பேசி இருக்கிறத கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகம் தீரும். அதே மாதிரி சந்தோஷமும் அதிகரிக்குங்க. வியாபாரம் முன்னைக்கு இருந்ததை விட இனிமேல் லாபத்தை அள்ளி கொடுக்கும். புது கான்ட்ராக்ட்லாம் கையெழுத்து போடுவீங்க. அஷ்டமத்து சனியில் வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரங்கள்லாம் நிச்சயமாக வரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எந்த காரணத்தை முன்னிட்டும் கோர்ட்டு வாசலை மிதிச்சிடாதீங்க. அதே மாதிரி அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் காசை போட்டு ஏமாந்துடாதீங்க. இதிலெல்லாம் கவனமாக இருங்க. குறுக்கு வழியில் யார் எதை சொன்னாலும் நம்பிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. எப்படி பார்த்தாலும் கண்டகச்சனியை விட இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு நல்ல வழியை காட்டும், முன்னேற்றத்தை கொடுக்குங்க. நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு திருநெல்லிக்காவல் அப்படின்னு ஒரு அற்புதமான ஊருங்க. அந்த ஊர் எங்கே இருக்குன்னா திருத்துறைப்பூண்டியிலேருந்து திருவாரூர் செல்கிற பாதையில் 4 ரோடு சந்திப்பு வரும். அதுலேருந்து இறங்கி போனீங்கன்னா இந்த திருநெல்லிக்காவல் அப்படிங்கிற ஊர் வரும். அங்கே சிவாலயம் இருக்குது. அந்த சிவபெருமானை சனி பகவான் வணங்கி அவர் எல்லா வரங்களையும் பெற்றார். அப்படி இருக்கிறதுனால அந்த கோவிலுக்கு ஒரு சனிக்கிழமை நீங்கள் போய் வாங்க. ஏழை நோயாளிக்கு ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. இந்த அஷ்டமத்து சனியால் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.